வணக்கம். உங்களுக்கு தெரியாமலேயே உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு சக்தி இயக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? உங்க வெற்றி, தோல்வி, ஏன் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவு வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு மறைமுக சக்தி வழிநடத்துது. அதுதான் உங்க ஆழ்மனம். வாங்க, அந்த ஆச்சரியமான உலகத்துக்குள்ள போய் அதோட சக்தியை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்க இதை கேட்டுட்டு இருக்கும்போதே உங்க இலையும் துடிச்சிட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு யார் கட்டளை போடுறா? நீங்க சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகுதே, அதை யார் பாத்துக்கிறா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியாமையே உங்க உடம்புக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலையே இயங்கிட்டு இருக்கு. அதை இயக்குறது யாரு? பாருங்களேன், உங்க இதய துடிப்பு, ரத்த ஓட்டம், செரிமானம், கழிவு நீக்கம்னு பல கோடி சிக்கலான வேலைகள் ஒரு செகண்ட் கூட நிக்காம ரொம்ப சரியா நடந்துட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க ஏதாவது கான்ஷியஸா எஃபர்ட் போடுறீங்களா? இல்லையே, இது எல்லாமே தானா நடக்குது. அப்போ இந்த எல்லாத்தையும் இயக்குற அந்த மகா சக்தியோட பேர் என்ன தெரியுமா? அதுதான் உங்க ஆழ்மனம். ஆமாங்க, நீங்க முழிச்சிருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, உங்க உடம்போட ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு நொடியும் நிர்வகிக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி அதுதான். நம்ம எல்லார்கிட்டயுமே ரெண்டு மனசு இருக்கு. ஒன்னு எஜமான்னு சொல்லலாம், இன்னொன்னு ஒரு விசுவாசமான வேலைக்காரன்னு சொல்லலாம். இந்த ரெண்டுக்கும் இருக்கிற உறவை மட்டும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையே நம்ம விருப்பப்படி மாத்தி அமைக்க முடியும். வாங்க, அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு மனசுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. உங்க வெளி மனம், அதாவது அந்த எஜமான், ஒரு கப்பலோட கேப்டன் மாதிரி. அது ஐம்புலன்கள் வழியா தகவல்களை சேகரிச்சு யோசிச்சு எது சரி எது தப்புன்னு ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுக்கும். ஆனா உங்க ஆழ்மனம், அந்த வேலைக்காரன், கப்பலோட இன்ஜின் ரூம்ல இருக்கிற குழு மாதிரி. அது கேள்வி கேட்காது, தர்க்கம் பண்ணாது. கேப்டன் என்ன ஆர்டர் கொடுக்கறாரோ அதை அப்படியே செஞ்சு முடிக்கிறது மட்டும்தான் அதோட வேலை. இதுதான் இதுல இருக்கிற மிக முக்கியமான ஒரு விதி. உங்க ஆழ்மனம் ஒரு செழிப்பான தோட்டம் மாதிரி. உங்க எண்ணங்கள் தான் அதுல நீங்க விதைக்கிற விதைகள். நீங்க நல்ல விதைகளை, அதாவது நல்ல எண்ணங்களை விதைக்கிறீங்களா இல்ல விஷச்செடிகளோட விதைகளை விதைக்கிறீங்களான்னு அந்த தோட்டத்துக்கு தெரியாது. நீங்க எதை கொடுக்கறீங்களோ அதை அப்படியே வளர்த்து உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விளைச்சலா கொண்டு வந்து கொடுக்கும். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? உங்க எண்ணங்கள் வெறும் காத்துல மிதக்கிற சிந்தனைகள் கிடையாது. அவை உங்க ஆழ் மனதுக்கு நீங்க கொடுக்கிற நேரடி கட்டளைகள். சொல்லப்போனா உங்க வாழ்க்கையை செதுக்கிற சிற்பி நீங்க தான். உங்க எண்ணங்கள் தான் அந்த சிற்பத்தை செதுக்கிற உளி. இந்த சக்தி எவ்வளோ பெருசுன்னு இப்ப பாப்போம். நீங்க எதையெல்லாம் மனசளவுல ரொம்ப உணர்வுபூர்வமா உண்மைன்னு ஆழமா நம்புறீங்களோ அதை உங்க ஆழ்மனம் உங்க வாழ்க்கையில நிஜமான சூழ்நிலைகளா, அனுபவங்களா, நிகழ்வுகளா கொண்டு வந்து நிறுத்திடும். சிம்பிள். அது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. சரி, இந்த சக்தி ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி. இத ஆக்கத்துக்கும் பயன்படுத்தலாம், அழிவுக்கும் இதுவே காரணமா அமையலாம். முதல்ல எதிர்மறை எண்ணங்கள்ங்கிற நஞ்ச நம்ம ஆழ் மனசுக்குள்ள போட்டா என்ன ஆகும்னு பாப்போம். நீங்க தொடர்ந்து கவலை, பயம், விரக்தின்னு அழிவுபூர்வமான எண்ணங்களையே உங்க ஆழ் மனசுக்கு தீனியா கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அது சரி, இதுதான் இவரோட கட்டளைன்னு நினைச்சுக்கிட்டு அதையே உங்க உடல்லையும் வாழ்க்கையிலையும் உண்மையாக்கும். அதோட விளைவுதான் இந்த குடல் புண், இதய பிரச்சனைகள், மன அழுத்தம், தொடர் தோல்விகள். இதெல்லாம் எதேச்சியா நடக்கல, நீங்க கொடுத்த கமெண்ட்ஸுக்கான அவுட்புட். ஆனா நல்ல செய்தி என்னன்னா, இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாற்று வழி. அதுதான் ஆக்கப்பூர்வமான சிந்தனை. இதுக்கு நேர்மாறா நீங்க வேணும்னே கான்ஷியஸா ஆரோக்கியம், வெற்றி, செழிப்பு, மன அமைதின்னு நல்ல எண்ணங்களை தேர்ந்தெடுத்து உங்க ஆழ்மனசுக்கு கட்டளையா கொடுக்கும்போது அது அந்த நல்ல விஷயங்களை உங்க வாழ்க்கையில நிஜமான பரிசுகளா கொண்டு வந்து சேர்க்கும். பழைய எதிர்மறை எண்ணங்களை வேரோட அழிச்சிடும். சரி, இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி வேலை செய்யுதுன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. ஆனா இந்த சக்தியை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது? அதுக்கு சில சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான டெக்னிக்ஸ் இருக்கு. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இந்த சக்தியை நம்ம பக்கம் திருப்புறதுக்கான முக்கியமான ஒரு கருவிதான் இந்த ஆட்டோ சஜஷன், அதாவது தற்தூண்டுதல். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை திரும்ப திரும்ப ரொம்ப உறுதியா ஃபீல் பண்ணி நமக்கு நாமே சொல்லிக்கிறது தான். இப்படி செய்யும்போது நம்ம வெளிமனசோட லாஜிக்கல் கேட்டை தாண்டி அந்த கமெண்ட் நேரா ஆழ்மனசுல போய் பதிஞ்சிடுது. ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாமா? உங்களுக்கு மேடையில பேச பயம்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் ரொம்ப அருமையா பேசுறேன், எல்லாருமே என் பேச்சை ரசிச்சு கேட்கறாங்க, பாராட்டுறாங்கன்னு நீங்க திரும்ப திரும்ப ஒரு நம்பிக்கையோட சொல்லும்போது அது உங்க ஆழ் மனசுக்கு ஒரு புது புரோகிராமா மாறிடும். சரி, ஒருவேளை உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா உங்க ஆழ் மனசுக்கிட்டே அதை கேட்கலாம். அதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு. ஸ்டெப் 1, முதல்ல தியானம் மாதிரி ஏதாவது செஞ்சு உங்க வெளி மனசோட சத்தத்தை அமைதிப்படுத்துங்க. ஸ்டெப் 2, பதில் வெளியெங்கேயும் இல்ல, அது உங்களுக்குள்ள தான் இருக்குன்னு முழுசா நம்புங்க. ஸ்டெப் 3, ஒரு குறிப்பிட்ட ஆட்டோ சஜஷனை பயன்படுத்தி உங்க கேள்வியை கேளுங்க. கடைசி ஸ்டெப் 4வது, முழு நம்பிக்கையோட பொறுமையா இருங்க, பதில் கண்டிப்பா வரும். இந்த பவர்ஃபுல்லான வாக்கியத்தை நீங்க யூஸ் பண்ணலாம். என் ஆழ் மனதிற்கு சரியான விடை தெரியும், அது இப்போது எனக்கு வழிகாட்டுகிறது.
என் ஆழ்மனதின் எல்லையற்ற அறிவு எனக்கான சிறந்த பதிலை எனக்கு இப்போது வெளிப்படுத்துகிறது என்பதை நான் அறிவேன். அதற்காக என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். இதை உணர்ந்து சொல்லும்போது நிச்சயம் ஒரு வழி பிறக்கும். அப்ப பாத்தீங்கன்னா உங்க ஆழ்மனம் வெறும் ஒரு வேலைக்காரன் மட்டும் கிடையாது. அதுக்கு மேல அது ஒரு கைடு, உங்க கூடவே இருக்கிற ஒரு துணை. இந்த விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க ஆழ்மனச ஒரு மெஷின் மாதிரி பார்க்காதீங்க. அது ஒரு உயிருள்ள சக்தி. உங்க வாழ்க்கை பயணத்துல உங்க கூடவே வர்ற ஒரு அன்பான துணை மாதிரி நினைங்க. அது உங்க எதிரி இல்ல, அதுதான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். சோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். உங்க ஆழ்மனம் எப்பவுமே உங்களை மேல கொண்டு வரதுக்கு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க சரியான கமாண்ட்ஸை மட்டும் கொடுத்தா போதும். இப்போ அந்த சக்தி உங்க கையில தான் இருக்கு. அதனால நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கைய பிரகாசமா மாத்துறதுக்கு உங்க ஆழ் மனதுக்கு நீங்க என்ன கட்டளைய கொடுக்க போறீங்க? யோசிங்க. ஏன்னா உங்க பதில்ல தான் உங்க எதிர்காலமே அடங்கி இருக்கு.